அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் என்னுடைய கிருபையின் கரம் உங்கள் யாவரையும் வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரை வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரை வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரை ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரை வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரை வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். இதனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனுக்கு பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய ஆண்டவராய் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலில் ஒரு பெரிய போராட்டம் வந்தது. கோலியாத் என்கிற பெரிய ஒரு மனுஷன், 9.5 அடி உயரமுள்ள ஒரு பெரிய ராட்சசன் இஸ்ரவேலை நிந்தித்தான், தேவனை நிந்தித்தான், இஸ்ரவேலருக்கு சவால் விட்டான். யார் உங்களில் என்னோடு வந்து சண்டையிட முடியும் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்றான். அதை கண்ட சவுல் ராஜா பயந்து போனார். இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள், போர் வீரர்கள் பயந்தார்கள். ஆனால் அங்கு சென்ற தாவீது என்கிற ஒரு சின்ன வாலிபன் அந்த கோலியாத்துக்கு பயப்படவில்லை. அவனோடு யுத்தத்திற்கு போனான். அவன் யுத்தம் செய்ய போன போது சொன்ன ஒரு வார்த்தை, நீ உன் பலத்தினாலே வருகிறாய், ஆனால் நானோ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவருக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் என்று சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே ஒரே அடியில் அந்த கோலியாத்தை வீழ்த்தினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். ஏன் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் கோலியாத்தை போல எழும்பி நிற்கிறது. பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதி என்கிற பிரச்சனை, சத்துருக்கள் என்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் பெரிய கோலியாத்தை போல நிற்கும் போது நாம் சவுல் ராஜாவை போல பல நேரங்களில் ஐயோ, இதை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி இதை ஜெயிக்க முடியும் என்று தடுமாறி போய் இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிந்து போனது என்று பயப்படுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, உங்கள் விசுவாச கண்களை திறந்து உங்களோடு கர்த்தர் பெரியவராய் இருப்பதை பாருங்கள். அந்த பெரிய ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் பிரச்சனைகள் எம்மாத்திரம். நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவது உண்டு, அவ்வளவு பெரிய செங்கடல் பார்ப்பதற்கு பலமாய் இருக்கிறது, பயமாய் இருக்கிறது, அலை புரண்டு கொண்டிருக்கிறது, அவ்வளவு நீளமாய் இருக்கிறது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, அதை கண்ட மோசேயும் மக்களும் பயந்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த செங்கடலை நாசியின் சுவாசத்தினாலே பிளந்தாராம். எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. மூக்கிலிருந்து வருகிற சுவாசம், நாசிலிருந்து விட்ட அந்த சுவாசம் அவ்வளவு பெரிய செங்கடலை இரண்டாய் பிளந்து
அழகான ஒரு பாதையை உண்டாக்குமானால் அவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களோடும் தானே இருக்கிறார். அவருக்கு நீங்கள் சந்திக்கிற அந்த கடன் பிரச்சனை எம்மாத்திரம், இந்த வியாதிகள் எம்மாத்திரம், இந்த சத்துருக்கள் எம்மாத்திரம் கர்த்தர் ஊதி போடுவார். நீங்கள் அவரை துணையாய் வைத்துக் கொள்ளுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். நீர் என்னோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி உங்கள் சத்துருக்களை, உங்கள் கோலியாத்துக்களை வீழ்த்தி ஜெயம் எடுப்பீர்களாக. அந்த கிருபையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தரட்டும். ஜெபிப்போமா? எங்கள் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிற நீர் எங்களோடு சேனைகளின் கர்த்தராய் பட்டயத்தோடு நிற்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷாலோம் என்று உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா நிசி எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அல்லேலூயா. நீர் எங்களுக்காய் வழக்காடுகிறவர், நீர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், நீர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர், நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆகவே எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கோலியாத்தை போல எங்களை மிரட்டி கொண்டிருக்கிற காரியங்களை கண்டு நாங்கள் பயப்படாதபடி கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. காரணம், நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். ஒருபோதும் யாரும் எங்களை தொட முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீர். நம்முடைய செட்டைகளுக்குள்ளாய் எங்களை மூடி வைத்திருக்கிறீரே. ஆகவே கர்த்தாவே, நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, போராட்டங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு பயந்து உடைந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. நான் உன்னோடு கூட பெரியவராய் இருக்கும் போது ஏன் மகளே துக்கத்தோடு இருக்கிறாய், ஏன் மகனை துக்கத்தோடு இருக்கிறாய் என்று தட்டி எழுப்பி அவள் கரத்தை பிடித்துக் கொண்டு அவரை பயமுறுத்துகிற கோலியாத்துகளை இன்றைய கர்த்தர் வீழ்த்தி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தால் பிள்ளைகளை நிரப்புவீராக. சிங்கத்தை போல் எழுந்து நிற்க பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. எதை குறித்தும் பயப்படாமல், ஹல்லேலூயா, என்னோடு இருக்கிறவர் பெரிய ஆண்டவர், எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து ஜெயம் எடுக்க பலன் தாரும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் உம்மை துணையாய் வைத்துக் கொண்டு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.